This is the true story of Jesus. பல வருட மௌனத்துக்கு பின்பு தேவன் பேசினார். தேவதூதனை கன்னி பெண்ணான மரியாளிடம் அனுப்பினார் என்று வேதாகமம் போதிக்கிறது. மரியாள் ஆபிரகாம் மற்றும் தாவீது ராஜாவின் சந்ததியில் பிறந்தவர் ஆவார். தேவதூதன் மரியாளிடம் அவர் புருஷனை அறியவில்லை என்றாலும் பரிசுத்த ஆவியினால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று கூறினார். பல ஆண்டுகளாக ஜனங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இரட்சகராக கிறிஸ்துவாக அவர் இருப்பார். ஜனங்களை அவர்களின் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவதே அவருடைய கிரியையாக இருக்கும்ன்றாங்க. இயேசு பிறந்த பிறகு அவர் தேவனுடைய கிருபையிலும் தயவிலும் வளர்ந்தார். இயேசுக்கு சுமார் 30 வயதாக இருந்தபோது ஜனங்களுக்கு போதிக்கவும் பெரிய அற்புதங்கள் செய்யவும் ஆரம்பித்தார். ஒரு முறை இயேசு அவருடைய சீஷர்களும் படகில் சென்றபோது இயேசு தூங்கி கொண்டிருந்த போது புயல் பயங்கரமாக அடிச்சிச்சு. அவருடைய சீஷர்கள் பயந்து இயேசுவை எழுப்புனாங்க. இயேசு எழுந்து காற்று அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிருச்சு. அவருடைய சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, இயற்கையும் இவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியதே என்று சொல்ல தொடங்கினாங்க. மற்றொரு முறை இயேசு, என் பிதாவின் நாமத்தினால் நான் செய்யும் அற்புதங்கள் எனக்காக பேசுகின்றன. என் ஆடுகளை நான் அறிவேன், அவைகள் என்னை பின்பற்றுகின்றன. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒருபோதும் அழியாது, அவற்றை என் கையில் இருந்து யாராலும் பறிக்க முடியாது என போதிச்சாரு. இந்த அற்புதங்களும் போதனைகளும் இயேசுவே தேவன் என்று நிரூபிக்கப்பெற்றன. இயேசு தம்மை தேவன் என்று கூறிய போது வேத போதகர்கள் கோபமடைந்தனர். அவரை கொல்ல முடிவு செய்தனர். பாவமில்லாமல் வாழ்ந்த ஒரே நபர் இயேசு மட்டுமே, ஆனால் மரணத்திற்கு பாத்திரமானவர் அல்ல. இயேசுவின் மரணம் உலகத்தின் பாவங்களுக்கான கடைசி வழியாக இருக்கும் என்பது தேவனின் திட்டம். பாவம் இல்லாத இயேசு நம் பாவங்களுக்காக பரிகாரமாக பலியானார். கதை இத்தோடு முடிவதில்லை. 3 நாட்களுக்கு பிறகு தேவன் இயேசுவை உயிரோடு எழும்பச் செய்தார். பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையை விட தேவனின் வல்லமை பெரியது என்பது இது நிரூபித்தது. நம்முடைய பாவங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பலியானார் என்று விசுவாசித்தால் நாம் மன்னிப்பை பெற முடியும் என்று வேதாகமம் சொல்கிறது. நாம் மன்னிக்கப்படவும் தேவனோடு உறவை மீட்டெடுக்கவும் முடியும். மேல் இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த ஒரு கதையாகும்.